Hello everyone, welcome to Mass Intro Max channel. I am your Meenakshi ma'am. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெசிமல்ஸ் அப்படின்றது தசம எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அன்றாட வாழ்க்கையில நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுவோம் எத்தனையோ விஷயங்களை. இப்போ ஒரு துணியை அளக்குறோம் அப்படின்னா அது ஒரு லென்த் மெஷர்மெண்ட். இப்போ அமௌண்ட்டை எழுதுறோம்னா அது ஒரு மணியை ருபீஸில் எழுதுவோம். இப்போ அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா 7.50 பைசே அப்படின்னா அந்த 7 அப்படின்றது ஒரு முழு எண், 0.50 அப்படின்றது ஒரு பைசே, அது வந்து ஒரு தசம எண். இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்ஸில் யூஸ் பண்ணுற ஒரு டெசிமல்ஸை பார்க்க போகிறோம். இப்போ டெசிமல்ஸ் ஹேஸ் 2 பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. அதாவது டெசிமலில் 2 பகுதிகள் உண்டு. அதில் ஃபர்ஸ்ட் பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட், அதாவது முழு எண் பகுதி. இது வந்து பிஃபோர் த டெசிமல் பாயிண்ட், அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய எண். அடுத்த பகுதி அதாவது ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்றது என்னன்னா டெசிமலுக்கு அடுத்து உள்ள ஒரு எண், அது ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது பகா எண். இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், 3.75. அதில் 3 அப்படின்றது 3 இஸ் எ ஹோல் பார்ட். 3 அப்படின்றது ஒரு முழு எண் பகுதி, அதுதான் 3. இப்போது 0.75 இது ஒரு பகா எண், அது வந்து என்னன்னா 75 நம்ம என்ன எழுதுறோம், இது ஃப்ராக்ஷனல் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். டெஃபினிஷன் பாருங்க, இதில் டெசிமல் இஸ் எ நத்திங் பட் ஃப்ராக்ஷன்ஸ். டெசிமல்ஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது ஃப்ராக்ஷனை தான் நம்ம டெசிமல்ஸ்னு சொல்கிறோம். when one whole of a quantity is broken up into the parts, அதாவது ஒரு முழு பகுதியானது உடைக்கப்படும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அளவு, அதுதான் நம்மளுக்கு இங்கே டெசிமல்ஸ். தோஸ் பார்ட்ஸ் ஆர் ரிட்டன் அஸ் த ஹோல் பார்ட் அண்ட் த ஃப்ராக்ஷனல் பார்ட். அந்த முழு பொருளுமே நம்ம வந்து ஒரு முழு உடைக்கப்பட்ட முழு எண்களாகவும் சில தசம எண்களாகவும் இணைந்து எழுதக்கூடிய ஒரு எண் தான் தசம எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் செப்பரேட்டட் பை டாட். இதை இரண்டையும் டாட் தான் பிரித்து நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், 5.2. இதில் 5 அப்படின்றது ஒரு முழு எண், 0.2 அப்படின்றது ஒரு தசம எண். 3.50 இதில் 3ன்றது ஒரு முழு எண், 0.50 அப்படின்றது ஒரு தசம எண். இப்போது 344 அது ஒரு முழு எண், 0.25 அது ஒரு தசம எண். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 9,77,654.456 இது ஒரு முழு எண், 0.456 அப்படின்றது தசம எண். நெக்ஸ்ட்டு 98.333 அண்ட் ஸோ ஆன். இது வந்து 98 முழு எண், இந்த 33 ஒரு தசம எண்கள். ஹவு டு ரீட் த டெசிமல்ஸ். நம்ம டெசிமல்ஸ் எண்களை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். The number after coming the points only read out separately. அதாவது நம்பருக்கு அடுத்து உள்ள பகுதிகளை அடுத்து வரும் ஒரு அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு பின்னால் வரும் எண்களை தனித்தனியாக படிக்கவும். when we read aloud decimals, the digits after the decimal point are read out separately. அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு முன்னால் இருக்கிற நம்பரை முழு எண்கள் அதை வந்து சேர்த்தோம், இந்த பாயிண்ட்டுக்கு பின்னால் வரக்கூடிய எண்களை தனித்தனியாகவும் நம்ம படிக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 9.35 will be read as 9.35. இதை 9.35ன்னு படிக்கக்கூடாது. ஸோ 9 அப்படின்றது ஒரு முழு எண், 0.35 இதை செப்பரேட்டாக சொல்லணும். அப்போ ஸோ இதை வந்து எப்படி படிக்கணும், 9.35ன்னு சொல்லணும். டோன்ட் பி ரீட் 9.35 அப்படி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் கம்பேர் த டெசிமல்ஸ். கம்பேர் பண்ண போகிறோம். இப்போது டெசிமல்ஸும் நம்மளுக்கு நார்மல் எண்களை போல தான். இங்கே என்ன பண்ணணும்னா டெசிமல்ஸ் வர்ற எண்களாக இருந்தாலும் முழு எண்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வேல்யூ கொடுக்கணும். இப்போ பாருங்கள், 3.12 இங்கே 0.8 இருக்குது. ஸோ இந்த இரண்டு சைடுகளுமே இதுவும் ஒரு தசம எண், இதுவும் ஒரு தசம எண் தான். ஆனால் இதில் ஹோல் எண் அதாவது முழு எண் என்னவா இருக்குது, 3 இருக்குது. இங்கே முழு எண் இல்லை. ஸோ 3.12 தான் பெரிய எண். ஸோ இதை கிரேட்டர் தேன் சிம்பிள் போடுறோம்.
நெக்ஸ்ட் 1.44 2.83. இதில் எந்த எண் வந்து பெரிய எண் பார்த்தீங்கன்னா முழு எண் வந்து இங்கே 2 இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம கிரேட்டர் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இதை லெஸ் தென் சிம்பிள் போடுறோம். நெக்ஸ்ட் 0.29 6.89. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ற ஒரு முழு எண் இருக்கு, இங்கே முழு எண் கிடையாது. ஸோ இதை லெஸ் தென் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் 6.77 89.9. இதில் பார்த்தீங்கன்னா 6 பெரிய நம்பரா 89 பெரிய நம்பரா அப்படி பார்த்தீங்கன்னா 89 தான் பெரிய நம்பர். ஸோ இதை நம்ம லெஸ் தென் அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் 1.22 2.83. இதில் எந்த முழு எண் வந்து பெரிய எண் பார்க்குறோம், 2வா 1ஆ? ஸோ 2 தான் பெரிய எண். ஸோ இதை வந்து நம்ம கிரேட்டர் தென், ஸோ இது வந்து 1.22 இஸ் லெஸ் தென் 2.83 அப்படின்னு எழுதுகிறோம். நெக்ஸ்ட் 22.2 3.34. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முழு எண் 22 தான் பெரிய எண். ஸோ இது கிரேட்டர் தென். நெக்ஸ்ட் முழு எண் பாருங்கள், இங்கே 1.33 1.33 இரண்டு பக்கங்களும் சமமாக இருக்குது. ஸோ ஈக்குவல் சிம்பிள். நெக்ஸ்ட் 2.33 7.80. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 7 தான் முழு எண். ஸோ அதனால் 7 முழு எண் 7 தான் பெரிய எண். அதனால் ஸோ இது வந்து 2.33 is less than 7.80ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் 6.89 9.13. இதில் எது பெரிய எண் பார்த்தீங்கன்னா 9.13 தான் பெரிய எண். ஸோ இதை லெஸ் தென் போடுறோம். நெக்ஸ்ட் 11.8 1.1. இதில் 11.8 தான் பெரிய எண். ஸோ இதை கிரேட்டர் தென் போடுறோம். டெசிமல்ஸ் கேன் ரிட்டன் அஸ் ஃப்ராக்ஷன்ஸ். அதாவது டெசிமலை நம்ம ஃப்ராக்ஷன்ஸாகவும் எழுத முடியும். எப்படின்னு பாருங்க, 1/10 அப்படின்றது ஒரு ஃப்ராக்ஷன் வடிவத்தில் இருக்குது. இதை நம்ம எப்படி வந்து நம்ம டெசிமல்ஸாக கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே நியூமரேட்டர் சின்ன எண், டினாமினேட்டர் பெரிய எண்ணாக இருக்குது. ஸோ இங்கே என்ன பண்ணுவோம்னா, இப்போது 1/10 இருக்குது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 10 இருந்தால் தான் நம்ம 1 10s are 10ன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால் இப்போ ஒரு 0 இருக்கிற மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணுறோம் இங்கே. அப்போது என்ன பண்ணுவோம்னா, இங்கே ஒரு பாயிண்ட், ஸோ 0 இருக்கிற மாதிரி கன்சிடர் பண்ணுறனால இங்கே ஒரு பாயிண்ட் வருது. அதுதான் நம்மளுக்கு டெசிமல்ஸ் வந்துட்டு. இப்போது 1 10s are 10ன்னு போடுறோம். ஸோ அதுதான் இந்த ஆன்சர், டென்ஸ் அப்படின்னு சொல்லணும். அதை நெக்ஸ்ட் 1/100. இப்போ இது பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் 100 இருந்தால் தான் 100s are 100 சொல்ல முடியும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோன்னா 1 0 ஆட் பண்ணிவிட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு இன்னொரு 0 ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 0 சேர்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 100s are 100 அப்படின்னு எழுதுகிறோம். இதை எப்படி சொல்கிறோம்னா ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்கிறோம், ஏன்னா இது ஒரு டெசிமல், அதனால் ஹண்ட்ரட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட்டு 1/1000. இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு 1 0 சேர்க்குறோம், அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு 1 0 சேர்க்குறோம், இப்போது 100 ஆகுது. நெக்ஸ்ட்டு ஒரு 0 சேர்க்குறோம், இப்போது 1000 ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா 1000s are 1000. ஸோ இதை தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டெசிமல்ஸில் டென்த் பிளேஸில், அதாவது 0.1 வர்றதை டென்ஸ்ன்னு சொல்கிறோம், 0.01 ஹண்ட்ரட்ஸ்ன்னு சொல்கிறோம், 0.001 தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டெசிமல்ஸை 2 வகையாக பிரிக்கலாம். அதை லைக் டெசிமல், அன்லைக் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டெசிமல் டிஜிட்ஸ் ஆர் ஈக்குவல். டிஜிட்ஸ் அதாவது டெசிமல் பாயிண்ட்டுக்கு பின்னால் வரக்கூடிய டிஜிட்ஸ் அது ஈக்குவலாக சமமாக இருந்தால் அதை நம்ம லைக் டெசிமல்ஸ்னு சொல்கிறோம். டெசிமல்ஸ் டிஜிட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் வெவ்வேறு எண்கள் இருந்தால் அதை நம்ம அன்லைக் டெசிமல்ஸ்னு சொல்கிறோம். வெவ்வேறு டெசிமல் பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை அன்லைக் டெசிமல்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள் டெசிமல்ஸில் பாருங்கள் 12.45 0.23 545.20 23.36. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல்ஸ் எல்லாமே வந்து என்னவா இருக்குது, டெசிமல் டிஜிட்ஸ் வந்து 2 2 2 2. ஸோ 2 2 டெசிமல் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இது என்ன தான் லைக் டெசிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 12.5 0.23
5.1520. இதில் பார்த்தீங்கன்னா டெசிமல் பாயிண்ட்ஸ் எல்லாமேவும் டிஃப்ரெண்ட் எண்களாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸாக இருக்குது. இதில் 1 டிஜிட் இருக்குது, இதில் 2 டிஜிட் இருக்குது, இதில் 4 டிஜிட் இருக்குது, இதில் 3 டிஜிட் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் இருக்கனால, டிஃப்ரெண்ட் டெசிமல் டிஜிட்ஸ் இருக்கிறனால இது அன்லைக் டெசிமல்ஸ்னு சொல்லணும். நெக்ஸ்ட், டெசிமல்ஸ் கேன் ரிட்டன் as ஃப்ராக்ஷன்ஸ். முன்னாடி நம்ம ஃப்ராக்ஷன்ஸை டெசிமல்ஸ் எழுதணும். இப்போ டெசிமல்ஸை எப்படி ஃப்ராக்ஷனாக எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ டெசிமல்ஸில் 3.6 கொடுத்துருக்கு. இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36/10. ஏன்னா இங்கே 1 டெசிமல் டிஜிட் இருக்குது, அதனால் 36/10. நெக்ஸ்ட் பாருங்கள் 20.7. இது எப்படி எழுதலாம்னா 207/10ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 18.9. இதை 189/10ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் இங்கே 0.5 0.5னா அதனுடைய வேல்யூ என்னது 1/2, தட் இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 0.25 அது எப்படி சொல்லலாம் 1/4, அதை என்ன சொல்லலாம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் 0.75 நம்ம என்ன சொல்லுவோம் 3/4, அதாவது 3/4ன்னு சொல்லுவோம். ஒர்க் ஷீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ ஒர்க் ஷீட் ஃபார் யூ. இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் கம்பேரிங் டெசிமல்ஸ், அதாவது 2 பக்கங்களும் டெசிமல்ஸ் இருக்கும், அதை நம்ம கம்பேர் பண்ணி கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் சிம்பிள் போடுறோம். நெக்ஸ்ட்டு டெசிமல்ஸ் டு ஃப்ராக்ஷன்ஸ், அதாவது டெசிமல்ஸில் இருக்குது, இதை நம்ம ஃப்ராக்ஷன்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ் டு டெசிமல்ஸ், அதாவது ஃப்ராக்ஷன்ஸில் கொடுக்கப்பட்டிருக்கு, இதை நம்ம டெசிமல்ஸாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். இந்த ஒர்க் ஷீட்ஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.